கூசாதிருந்து தன்னண்டை உரை ஒன்றில் நான் நிறைவாக தேசானேசர் சோழ்ந்திருக்க திருவோலக்கஞ்சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற இதும் பரமபதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தெய்வத்துடைய கிருபையால் இறைவனுடைய அருளால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில் நம்மளாம் கலந்துக்கிறோம். ஒரு இறை வழிபாட்டுக்கோ அல்லது தெய்வீக சபைக்கோ நம்ம போகணும்னா அதுக்கு அந்த இறைவனோட அருள் வேணும். மேலும் நம்முடைய அந்த வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்கணும். இல்லாட்டி அந்த தேவ ரகசியங்களோ அந்த சத்சங்கத்துக்கோ நாம இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிட்டாது. அதனால என்ன சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. இந்த மெய்க்கல்வி கலாசாலையில நம்ம முதல்ல இருந்தே என்ன காரியத்துக்காக இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம், மனுஷனா பிறந்தவங்களுக்கு என்னதான் நமக்கு முடிவு, நாம இது வரைக்கும் நினைச்சிட்டோம் நாம எல்லாரும் வேற வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கு அப்படின்ட்டு. ஜீவ காரியம் ஜீவன காரியம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த மாமிச உடம்புக்காக செய்யக்கூடிய எல்லா காரியமும் ஜீவன காரியம், அதாவது ஆகாரத்துக்காக செய்யறது, உடம்ப பராமரிக்கிறதுக்காக செய்யறது. இந்த ஜீவன காரியத்தை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா உலகத்துள்ள அத்தனை பேருக்கும் ஜீவகாரியம் என்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த காரியத்துல வெற்றி அடைந்தால் ஒரு எல்லை, தோல்வி அடைந்தால் ஒரு எல்லை. அதனால்தான் ரெண்டு சாதியை பிரிக்கிறாங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேது நிலைத்தார் பெரியோர் இடாதார் இழிகழத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அப்ப வேத சட்டப்படி இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு சாதியை தான் போய் ஆகணும். ஒண்ணு சிவன் சாதி, இல்லாட்டி யமன் ஜாதி. அப்ப இந்த பாதையில் நமக்கு இறைவன் வகுத்த சட்டம் ஒரே சட்டம் தான். ஏன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்ப உலகத்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் மார்க்கங்கள் வேற வேற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா உள்ள போய் அந்த வேதங்களையோ கிரந்தங்களையோ நம்ம நோண்டி பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்ட சட்டம் ஒரே சட்டம் தான். என்னன்னா, ஒரு மகா குரு இந்த பூமிக்கு யுகந்தோறும் அனுப்பப்படுகிறார்கள். அந்த குரு எங்கே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களிடம் தஞ்சம் புகுந்தால் முக்தி பலன் எளிது. நாமளே தான் தோன்றித்தனமா எதையாவது செய்துக்கிட்டே இருந்தோம்னா, இல்லாட்டி ஒரு போலி குருமாட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா, அவங்க சொன்னதெல்லாம் வாழ்நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடைசி தருவாயில தான் தெரியும் நாம செஞ்சது ஒரு பலனும் கிடையாதுன்ட்டு. எதை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்ப அந்த அடையாளங்கள் 10 அடையாளங்கள் இருக்கு. வெற்றி அடைந்தவர்களுக்கான ஒரு 10 அடையாளம் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தோல்வி அடைந்தவர்களுக்கான ஒரு 10 அடையாளம். அப்போ ஒரு குருவின் அவசியம் என்னன்றதுதான் ஒரு கடந்த 3 வகுப்புகளாக நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு குரு இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்களா, அதுக்கான சாட்சியங்கள் என்ன, எதை வச்சு நம்ம சொல்லலாம் இவங்கதான் ஒரிஜினல் குரு அப்படின்றதுக்கான தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தீர்க்க தரிசனங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அந்த சாட்சியங்களை அனுப்பிவிட்டு தான் செய்வாங்க. சொல்லுவாங்களே, சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி தீர்க்க தரிசனங்கள் என்பது இறைவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடியே அதுக்கான அந்த ஓலைகளை பறைசாற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்வாங்க. முன்ன காலத்துல எல்லாம் அரசர்கள் ஒரு போர் தொடுக்கணும்னாலும் ஒரு வார்னிங் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி. அப்ப இறைவனுடைய அவதாரம் எங்கே வருகிறார்கள் என்பதை அதுக்கு முந்தின உள்ள கிரந்தங்கள்ல அதை வெளியாக்குவாங்க.
இது நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்கறோம். பைபிள்ல இது மாதிரி இறைவன் அடுத்து வரப்போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குரான்ல, பகவத்கீதையில அவதார புருஷர்கள் வருவார்கள் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு எங்க வந்திருப்பாங்கன்றத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்வ மதங்களில் உள்ள சர்வ தீர்க்க தரிசனங்களையும் எடுத்து வைத்து பார்த்தால் எல்லாம் ஒன்றையே குறிக்கின்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். நாம அப்படி பார்த்தது கிடையாது. ஏன்னா நம்ம வேதத்தையே நம்ம முழுசா படிச்சிருக்க மாட்டோம். இன்னொன்னு மற்ற வேதங்கள்ல என்ன இருக்குன்றது தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு உண்மை புரியாது, விளங்காது. அரையும் குறையுமா இருக்கும். இன்றைக்கு இன்னொரு அடுத்த 2 வகுப்புகளை சர்வ மதங்களிலும் இப்படி இந்த யுகத்துக்கு, இப்ப இந்த காலகட்டத்துக்கு ஒரு மெய் குரு, ஒரு மகா குரு இந்த பூமிக்கு வருவாங்களா? வந்தால் எங்க வந்திருப்பாங்க? அவங்களுடைய தோற்ற அடையாளம் என்ன? அவங்களுடைய செயல் அடையாளம் என்ன? அவங்க என்ன செய்வாங்க? என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க? இப்படின்னு சொல்லி பல தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அதை கோர்வையாக நாம் உட்கார்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதை வைத்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இதுதான் முடிவு அப்படின்றது கிடையாது. முடிவு உங்களுடைய ஆராய்ச்சி. நீங்க கடைசியில என்னன்றது தெரியும். ஸோ முதல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். பைபிள்ல பார்த்தீங்கன்னா பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரபிள்ஸ்னா ஒரு பெரிய விஷயங்களை விளக்குவதற்கு ஒரு கதையின் வழியாக அவங்க விளக்குவாங்க. அப்ப அந்த கதையில பார்த்தீங்கன்னா, அதுல உண்மை இருக்கும். மேலும் தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதை இயேசு பிரான் சொல்றாங்க. அதுல அவங்கள பத்தியும் அதுல வருது. அவங்களுடைய வருங்காலம் என்ன ஆக போகுதுன்றதையும் அவங்களே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமாகவே நமக்கு விளக்குறாங்க. மத்தேயு 21வது அதிகாரத்திலிருந்து வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். அப்போ ஒரு எஜமான் என்ன பண்றாங்க, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆலை அதை உண்டாக்கி ஒரு தோட்டக்காரருக்கு குத்தகையா விட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, டூர் போயிட்டாங்க புரதேசத்துக்கு. கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் வேலைக்காரர் தான், அவர் ஓனர் கிடையாது. அப்ப அந்த காலம் கனி வரக்கூடிய காலகட்டத்துல தன்னிடம் உள்ள வேலைக்காரனை அனுப்பி இந்த கனிகளை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல் எறிந்து கொன்றார்கள். ஆனா அந்த தோட்டக்காரன் பேராசைப்பட ஆரம்பிச்சான். நாம தானே உழைக்கிறோம், நாம எதுக்கு இவங்களுக்கு கனிகளை கொடுக்கணும், நம்ம உழைப்ப போட்டிருக்கமே. அந்த தோட்டம் யாருக்கு சொந்தம், இந்த ஆலை யாருக்கு சொந்தம்ன்றத மறந்துட்டான். கொஞ்ச நாள்ல அதுல வேலை பார்க்க ஆரம்பிக்க தன்னுடையதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக என்ன பண்றான், அந்த கனிகளை கேட்டு வரக்கூடிய வேலைக்காரர்களை, ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல் எறிந்து கொன்றார்கள். அடுத்து இன்னும் சீனியர்ஸ் அனுப்பி விடுறாங்க. இன்னும் யார் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் அந்த வேலைக்காரர்களை அனுப்பி விடுறாரு எஜமான். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். அவங்களையும் அப்படியே கொடுக்க மறுத்து கொண்டு போட்டுறாங்க. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அப்ப எஜமானுடைய அவருடைய பையனை அனுப்பிடுறாங்க, குமாரன்.
சரி, இவனுக்காவது பயப்படுவாங்களா அப்படின்ட்டு. தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அவங்க பையனையும் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சுறாங்க. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். இந்த கதையை யார் சொல்லிட்டு இருக்கா? இயேசுபிரான் சொல்றாங்க. இப்ப கேக்குறாங்க, இப்படிலாம் செஞ்சுட்டானே, அப்ப அந்த எஜமான் வந்தா அந்த திராட்சை தோட்டக்காரனை என்ன செய்வாங்க? அதற்கு அவர்கள் அந்த கேட்டுட்டு இருந்தவங்க சொன்னாங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தையாக கொடுப்பான் என்றார். அப்ப அவன்கிட்ட அந்த தோட்டத்தை வாங்கி யாரு கனிகளை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த தோட்டம் கொடுக்கப்படும். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தா, மனிதர்கள் இந்த பூமிக்கு கடன் வாங்கிட்டு வராங்க. 2 விதமான கடன் வாங்குறாங்க. உடலுக்காக கடன் இருக்கு, உயிருக்கான கடனும் இருக்கு. இந்த உடலுக்கான கடனை பாத்தீங்கன்னா என் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. என் நன்றி அப்படின்னாலே எல்லா நன்றியும் வந்துருது. அடுத்தது உயிருக்காக சில கடன்கள் இருக்கு, அதுக்கு பேர் செய் நன்றி. இந்த உடலுக்காக வாங்கின கடன் பாத்தீங்கன்னா வெறும் 100 வருஷ வாழ்க்கை, அப்ப சிறு வாழ்வு, சின்ன வாழ்வுக்காக சின்ன கடன். ஆனா உயிருக்காக வாங்கின கடன் பாத்தீங்கன்னா பெருசு. அதுக்குதான் வள்ளுவர்மான் சொன்னாங்க, என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்ப இந்த என் நன்றின்ற கடனை என் நன்றியில ஒரு கடனை கூட நம்மளால கட்ட முடியாது. யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த உடம்பு யாருது? என்னோடது. உயிர் என்னோடது. இந்த வீடு என்னோடது. மனைவி, மக்கள், சம்பாதிச்ச சொத்து, எல்லாமே நம்மளோடதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா இந்த உடம்பு கூட நம்ம பேச்சு கேட்காது, உயிர் நம்ம பேச்சை கேட்காது. அப்ப எது நம்முடையதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க வந்தது ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கு. அந்த ஒண்ணு எது? கடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணு, அதான் கடவுள். அந்த ஒன்னை சம்பாதிச்சா எல்லாமே நமக்கு. அந்த ஒன்னை தவற விட்டுட்டோம்னா எல்லாமே சைஃபர் ஆயிரும். அப்படி அந்த கடனை கட்டணும். நாம என்ன நினைச்சிட்டோம்? நாம தான் முதலாளின்னு நினைச்சிட்டோம். இந்த உடம்புக்கு, உயிருக்கு. அந்த தோட்டக்கார மாதிரி ஆளையே கனிகள் வரும்போது குடுறான்னு சொல்லி இந்த தேகத்தையும் இந்த வாழ்க்கையும் இதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உடம்ப கொடுத்தாங்க, அதுக்காக மூச்சு கொடுத்தாங்க. மூச்சு ஓசியில எடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் உள்ள போயிட்டு வெளிவருது. கிட்டத்தட்ட 5 ஆக்சிஜன் சிலிண்டர். அப்ப பார்த்தா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் கணக்கு அதுக்கு மட்டுமே. பிறந்தல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் கிரையம் போட்டா இதெல்லாம் எண்ணன்றின்ற சின்ன கடன்ல வருது. இந்த எண்ணன்றின்ற ஒரு கடனை கூட நம்மளால கட்ட முடியாது. அடுத்து செய் நன்றின்னு ஒண்ணு இருக்கு, பெரிய கடன். அப்ப எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம். நீ எண்ணன்றி அந்த கடன் நீ கட்டாட்ட கூட நான் அவனுக்கு காப்பாத்திடுவேன்றாங்க. ஆனால் அந்த செய் நன்றின்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு நீ வேலை பார்க்கலாம், உன்னை விட மாட்டேன்ற. பாருங்க, இப்ப கடன் இருக்குன்றதே நமக்கு இப்பதான் தெரியுது. அப்புறம் அந்த கடனை எப்படி கட்டணும்னு தெரிஞ்சு அதுக்கான வேலைகளை பார்க்காட்டி, அதுக்கு இந்த பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கிட்டு வரல அப்படின்னா ரெக்கவரி டீம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு ரெக்கவரி டீம் தான் அவர்கிட்ட அந்த டீம் யமதர்மராஜா. இது சர்வ வேதங்களும் ஒத்துக்குது. அப்படி இந்த மனிதன் ஆதி கிரேதா யுகத்துல இருந்து அன்னைக்கு நல்லவனா இருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் திரேதாயுகம், துவாபரயுகம், இப்ப கலியுகத்துல ஆக மோசமாயிட்டான். அப்ப அந்த அனுப்பிவிட்ட வேலைக்காரர்கள் யாருன்னு பார்த்தா சித்தர்கள், மெய்ஞானிகள், இறைவன் தேர்ந்தெடுத்த ஊழியக்காரர்கள். அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஏப்பா போய் மக்கள்கிட்ட போய் இதை சொல்லி இறைவனுக்கு நன்றி செலுத்த சொல்லு, கடனை செலுத்த சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா வந்த மெய்ஞானிகளை எல்லாம் மக்கள் என்ன செய்தார்கள்? கொடுமைப்படுத்தினார்கள், விரட்டினார்கள், அடித்தார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்லி கொலை செய்து போட்டனர். இந்த கதையை யார் சொல்லிட்டு இருக்கா? இயேசுபிரான் சொல்றாங்க. அப்ப இங்க அந்த எஜமானுடைய குமாரன் யாருன்னு பார்த்தா இயேசுபிரானே தான் அந்த குமாரன். அவங்களையும் இப்படித்தான் செய்ய போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது. இதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப என்ன நடக்க போகுதுன்றத முன்கூட்டியே அறிவிக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்றத சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி கடைசியா என்ன நடக்க போகுதுன்றதையும் சொல்லிட்டாங்க. அப்ப இது வரைக்கும் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் வேலைக்காரங்க. கடைசியாக இந்த யுகம் முடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்கள தனித்தலைமை பெரும்பதி அப்படின்னு வடலூர் வள்ளல் பிரான் சொல்றாங்க. இங்க அதே மாதிரிதான் முதலாளியே வாராங்கன்னு கடைசி சொல்றாங்க. அங்க வடலூர் வள்ளல் பிரான அதுக்கு சாட்சி கொடுக்க அவங்க தனித்தலைமை பெரும்பதி. இது முன்னாடி வந்த சித்தர்கள் முத்தர்கள் இல்லைன்ட்டு அது அடுத்த கடைசி நம்ம தனியா பார்க்க போறோம். அந்த தீர்க்க தரிசனத்தையும் இதனால இங்க குறிப்பிட்டா அவங்களுடைய நினைவுல போய் நிற்கும். அப்ப இங்க சொன்ன மாதிரி அந்த எஜமானே கடைசியில வருவாங்க. தன்னுடைய ஊழியக்காரர்கள் அனைவரையும் கூட்டிட்டு வந்து படை பலத்தோட வந்து அந்த ஆகாதவன்ட்ட இருந்து அந்த தோட்டத்தை பறிச்சு ஆகக்கூடிய மக்களுக்கு கொடுக்க போறாங்க. இதுதான் இனிமேல் நடக்கும். ஸோ இது தீர்க்க தரிசனமா முன்கூட்டி எப்ப அவங்க இருக்கும்போதே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு இதுதான் நேரப்போகுதுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த இறுதியாக வரக்கூடியவர் பெரிய வல்லவம் படைச்சவங்கன்னு நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது சைந்திர மகாமுனிவர் அவங்களுடைய தீர்க்க தரிசனம். இந்த சைந்திர மகாமுனிவர்ன்றவங்க யாருன்னு பார்த்தா பரீட்சித் மகாராஜா அவங்களுடைய அவையில உள்ள ஒரு குரு. அவங்க இந்த கலியுகம் ஆரம்பம் ஆகும் போது தீர்க்க தரிசனமாக இந்த கலியுக ஆரம்பத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் சொல்றாங்க. இந்த கலியுகம் முடிவு வரைக்கும் யார் யார் இந்த தட்சிணா பூமியில ஆட்சி செய்வார்கள் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறார்கள். அப்போ இதை வச்சுதான் நம்ம இது ஆத்தன்டிக், ஓகே இது உண்மை நம்பலான்றது நமக்கு தெரியும். இது எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இது தஞ்சாவூர் கோயில்ல கல்வெட்டுல இருக்கு. இது வடிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த தீர்க்க தரிசனம். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயில் எப்போ உருவாச்சோ அப்பவே இது வடிக்கப்பட்டதுன்னா அப்பவே இது வடிக்கப்பட்டது. இதுல நம்ம குவீன் விக்டோரியாவோட பேர் வருது. இங்க பிரிட்டிஷ் ஆட்சியில உள்ள குவீன் விக்டோரியாவோட பேர் வருது. அப்படியே இதெல்லாம் எதுக்குன்னா சாட்சி. இப்ப தீர்க்க தரிசனங்களோட வேலையே என்னன்னா மனுஷன் சந்தேக பிராணி, நேரடியா சொன்னா கூட நம்ப மாட்டான். அப்ப இவனுக்கு சாட்சி சொல்லண்டே இறைவன் வாராங்கடா இந்த உலகத்துக்குன்ட்டு சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சியும் எப்படி கொடுக்கணும்? இப்ப ஒரு தீர்க்கதரிசி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பல தீர்க்க தரிசனங்கள் எழுதுவாங்க. அவங்க காலத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரிசையா எழுதுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10, 15 காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான காரியம் அவங்க எதை நமக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கலாம் அது கடைசியா வரும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நம்ம கையில கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இதை செக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவங்க சொன்ன அந்த 10, 15 காரியத்துல 12 காரியம் கரெக்டா தான் நடந்திருக்கு. அப்பனா மிச்சம் உள்ள 3 காரியமும் கரெக்டா நடக்கும் அப்படின்னு நம்பணும். அதுக்காக இது கொடுக்கப்பட்டது. அதை வச்சுதான் நம்ம ஓகே இது உண்மை அப்படின்னு நம்ப முடியும். ஏன்னா நம்ம டைரக்டா இப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னா எப்படி நம்ப? அப்போ இதுல கால அளவு கொடுக்குறாங்க. எந்த காலகட்டத்தில் அந்த கடைசியா வரக்கூடிய எஜமான் இங்கே வருவார் என்ற கால அளவு இதுல தெரியும். நமக்கு ஒரு மேலோட்டமான விஷயம் என்ன தெரியுது? எஜமான ஒருத்தர் கடைசியில வருவான்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த உலகத்தை முடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒருத்தவங்க வரணும். ஏன் முடிக்க போறாங்க? இந்த உலகம் தொடங்கப்பட்டதே தேவர்களை உருவாக்குவது.
மனிதன் அப்படின்ற ஒரு நிலை இன்டர்மீடியட் நிலை. அது வந்து பெர்மனண்டா இங்க பூமியில தங்க முடியாது. இது ஒரு பிரிட்ஜ் தான். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், இங்கேயே செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் ஓடிட்டு இருக்கான். யார் செட்டில் ஆயிருக்கா? 28 சதவீதங்கள் ஆகி இந்த உலகத்துல செட்டில் ஆன ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனா மனுஷன் இது இவ்வளவும் தெரிஞ்சும் திருப்பி செட்டில் ஆகணும் ஓடிட்டு இருக்கான். எங்கேயோ போக போறான்னு தெரியுது. அந்த போற இடத்துக்கு என்ன சேர்க்கணும், எப்படி சம்பாதிக்கணும்னு அந்த அருள் சொத்தை சேர்க்காமலேயே தவறிவிட்டான் என்ற பெயரை வாங்கிக் கொள்கிறான். அப்போ அந்த இவ்வளவு காலம் வந்தும் இதை புரிஞ்சிக்காம இனிமேல் யாரும் இனிமேல் வரப்போறது இல்லை அப்படின்ற ஒரு காலம் வந்துருச்சு. ஏன்னா இந்த கலியுகத்துல எல்லா யுகத்தை விட இந்த கலியுகத்துல தான் எல்லாருக்கும் அந்த அகங்காரம் அதிகமாக இருக்கு. நம்மளே வந்து ஒரு சிறு வயசுல இருந்து இப்போ ஒரு 40 வருஷத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். அதாவது டிவி இல்லாத காலகட்டம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அப்புறம் அந்த கலர் டிவி, அப்புறம் அந்த கேபிள் டிவி, ஒரு ஸ்டார் ஸ்டார் டிவி, இப்படியே வரிசையா வர 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 நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய 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 நம்முடைய அகங்காரம் கூடிக்கிட்டே போகுது. என்ன மாதிரினா, எங்க அப்பா அம்மாவோட எனக்கு நிறைய தெரியும், நான் எதுக்கு யாரையும் கேட்கணும் இப்படி இந்த எண்ணம் வந்து வந்து இப்ப எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா எல்லார் கையிலயும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீ என்ன எனக்கு சொல்லு, சேட் ஜிபிடி எனக்கு சொல்லும், எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருத்தரும். இப்ப அந்த அகங்காரம் கூடிய நிலையில இறைவன் ஒருவரை ஆட்கொள்ள முடியாது. அப்பனா என்ன அர்த்தம்? இனிமேல் யாருமே அந்த இறைநிலைக்கு போக போறது இல்ல அப்படிங்கிற நிலைக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. அப்ப இனிமேல் எதுக்கு இந்த பூமி அப்படிங்கிறதுதான். பூமியில ஒரு நிலம் காக்கப்பட வேண்டும் என்றால் சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் பொருட்டு பெய்யும் மழை. ஒரு 10 நீதிமான்களாவது ஒரு இடத்துல இருக்கணும். அப்பதான் அந்த அந்த பூமி காக்கப்படும். அப்படி இல்லாட்டி அது அழிக்கப்படும். இப்ப நீதிமான்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு இடத்துலயும். அதனால இப்ப அழிவுகள் நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில வரும். இப்ப யமன் ஒரு இடத்துல வரணும் அப்படின்னா அங்க ஒரு கலகத்தை உண்டாக்கி போரை உண்டாக்கலாம், பூகம்பத்தை உண்டாக்கலாம். இது எல்லாமே அந்த யமனுடைய வேலை. ஆனா அந்த அழிவு ஏன் வருது? நீதிமான்கள் இல்லை, நீதியும் இல்லை. ஆனா அழிவுகள் வந்துட்டே இருக்கு. எங்கே நீதி இருக்கோ அந்த இடம், அந்த மக்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். சோ அப்ப நம்ம பார்க்க வேண்டியது அந்த கால அளவு சொல்றாங்க. அந்த முதலாளி எந்த காலகட்டத்துல வருவார்? இதுல அந்த கலியுகம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த மாதம், வருடம், திதி எல்லாமே துல்லியமா கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு யார் யார் இந்த தட்சிணாபூமியில் ஆட்சி செய்வார்கள் என்பதை துல்லிய கணக்கோட சொல்றாங்க. இத்தனை வருஷம் அப்படின்னா துல்லியமா, ஒரு வருஷம் கூடயோ குறையோ இல்லாம அக்யூரேட்டா. இப்ப இந்த வாக்கியத்தை போய் பார்த்தா தெரியும். தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் ஊனி இருக்கும் சைந்திர மகாமுனிவர் தீர்க்க தரிசனம். அந்நாளில் சைந்திரரும் அறைந்த வாக்கு ஆன துவா பரியுகந்தான பின்பு கண்ணான கலியுகந்தான் பிறக்கும் அப்பா கர்த்தாக்கள் ஆண்டு வரும் விவரம் சொல்வேன் முன்னாலே காலே யுக்தி சித்திரையில். அதாவது தமிழ் வருடம் என்பது 60 வருடங்கள் சைக்கிள்ல வரும். அதே காலே யுக்தி அப்படிங்கிற வருஷத்திலையும் சித்திரை மாசத்துல முதல் வெள்ளி நவமியோடு இந்நாளே களி பிறந்த தேதிக்கும் மேல் இவ்வுலகில் வரும் இயல்பு இயம்புவேனே. அப்ப இந்த கலியுகம் எப்போ, எந்த வருஷம், எந்த மாசம், எந்த கிழமை, எந்த திதி அவ்வளவும் துல்லியமா சொல்லி இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல வராங்க. இயம்புவேன் கலியுகமாம் வருஷந்தன்னில் இதமுடனே பரிச்சித்து 500 ஆழ்வான். கலியுகத்துடைய முதல் மன்னன் பரீட்சித் மகாராஜா, அர்ஜுனருடைய பெயரை. அப்போ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், 500 வருஷம் இருந்திருக்காரு. நமக்கு இன்னைக்கு ஆயுள் கணக்கு பாருங்க, 70 80 தொடர்க்கே தரிபாடா இருக்கு. அன்னைக்கு ஒரு ராஜாவே ராஜபோகத்துல இருக்கிற ஒருத்தரே 500 வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னா
அவங்களுடைய சுவாச கணக்கு பிராணன் செலவு வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. மன ஓட்டம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. நமக்கு இன்னைக்கு மன ஓட்டம் அதிகமாகி நம்முடைய பிராண ஓட்டம் அதிகமானனால சீக்கிரமாக ஆயுள் போயிடுது. அப்ப இயம்புவேன் கலியுகமாம் வருஷந்தன்னில் இதமுடனே பரிச்சித்து 500 ஆழ்வான் செயலான ஜனமேஜயன் 300 ஆழ்வான். ஜனமேஜயன் 300 ஆண்டுகள். ஜெகம் புகழும் நரேந்திரனும் 2 300. 2 300. 300ல 2 கழிச்சிடணும். அப்ப 298. 300ன்னு குத்து மதிப்பா சொல்ல, அக்யூரேட்டா 298. உய வலிமை சலந்திரன் 96. புகழ் விக்ரமாதித்தன் 2000. 2000 வருஷம் விக்ரமாதித்தன். திருமூல பெருமான் 3000 வருஷம் இருந்ததாக நமக்கு கேள்வி உண்டு. விக்ரமாதித்தன் 2000 வருஷம். அயல் சாதி ஆரியர்க்கும் பிறந்த சாலி 600 பாதி குறை என்பதால்வான். 600 பாதி 300 + 80 380 வருஷம். பாருங்க ஆயுள் கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருந்திருக்கு. என்ன காரணம்? பிராணன் அவங்களுக்கு அதிகமாக செலவில்லை. அப்ப பாவங்கள் அதிகம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா பாவம் அதிகம் செய்ய செய்யதான் பிராணன் அதிகமாக செலவாகும். பிராணன் எப்போ ஒடுங்கும்? இப்ப நீங்க உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க சுவாசத்தை செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஓட்டம் மூக்களவு இருக்கும். அதுமாதிரி சமநிலையில இருக்கும். இடது பக்கமோ வலது பக்கமோ இல்லாம சமநிலையில இருக்கும். உட்கார்ந்து இதை ஆழ்ந்து கவனிக்கிறீங்கன்னா ஏன்னா இது இறைவனுக்கு பிடித்த காரியம், புண்ணிய காரியம். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஆயுள் வந்து இதுல விரயமாகாது. இப்போ 1 மணி நேரம் இதை உட்காந்து கேட்குறீங்கன்னா 1 மணி நேரம் வரவா இருக்கே தவிர செலவு இல்லை. ஆள்கைதனில் போஜனுமே 500 ஆழ்வான் அப்பாச்சி 696 வாழ்வாரே கர்த்தாக்கள் 85. கர்த்தாக்கள் என்பது வெள்ளையர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வராங்க. நவாபு ஆட்சி. இங்க தட்சிணாபூமியை சொல்றாங்க. இந்தியால சொல்ல வலுவான மலுக்கணுமே 95. பாருங்க, ஆழ்வாள் விக்டோரியா பெண் 60 ஆண்டு. விக்டோரியா குவீன் முதல் பெண்ணரசாட்சி. அது பெண்கள் அரசாட்சிக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை. அந்த விக்டோரியா அவங்களுடைய அந்த ராணியுடைய அப்பா வந்து இறந்துடுறாங்க. அப்போ அடுத்து அவங்க தம்பிக்கு தான் அந்த பதவி போகணும். அந்த தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அப்ப ஊழி விதி எப்படி வேலை பார்க்குது? அவங்க அப்பா இறந்து அவங்க தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சு வேற வழியே இல்லை, இவங்ககிட்ட தான் கொடுத்தே ஆகணும். அப்போ விக்டோரியா பெண்ணாட்சி. இத தீர்க்க தரிசனமா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆழ்வாள் விக்டோரியா பெண் 60 ஆண்டு ஆன தந்திர வெள்ளையரும் 40 ஆண்டு. அந்த விக்டோரியா பெண் 60 ஆண்டு முடியக்கூடிய காலகட்டம் தான் 1901. அப்ப வெள்ளையர் ஆட்சி ஒரு 40 ஆண்டு. அப்புறம் என்ன தாழ்வார்கள் அகண்டு விரிந்து இடும்பில் ஏறி அதனாலே தோல்வியுற்று போவார் நீதி. நீதன் என்றும் விசயன் என்றும் அரசு தோண்டி நிச்சயமாய் 12 நாளே ஆள்நாள் வாதமுடன் சாதி மத சண்டையாலே வகுப்புடனே ராஜாங்கம் ஆகா நாளில். இப்போ இது யார் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அதாவது ராஜாங்கம், அதாவது மன்னர் ஆட்சி தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது வரிசையா. ஆனா அந்த விலைராட்சி முடிஞ்சு அடுத்து வந்து ராஜாங்கம் ஆகா நாள், கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி வரும். ராஜாங்கம் ஆகா நாளில். எதனால்னா சாதி மத சண்டையாலே எல்லா இடத்துலயும் சண்டை பிரிவு வந்து ராஜாங்கமே இல்லாத ஒரு நாள் வரப்போகுதுன்று. அப்ப யார் வருவா? அப்பதான் அந்த முதலாளி இங்க வருவார்னு சொல்லியிருக்கு. வேதமிகு மேற்றிசை கில்நாமக்காரர். அந்த முதலாளிக்கு கில்நாமக்காரன்னு பேர். வந்து வெகு நாளெல்லாம் புவியே ஆழ்வார். இப்ப பாருங்க, மற்றவங்களுடைய ஆட்சிக்கு வந்து கணக்கு சொன்னாங்க. 600 ஆண்டு 700 ஆண்டு 590 இப்படி கணக்கு சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய ஆட்சி அந்த அந்த ராஜாங்கம் ஆகா நாள்ல இறைவன் இங்க வந்துட்டாங்கன்னா வந்து வெகு நாள்லாம் புவியை ஆழ்வார். அவங்க ஆட்சிக்கு முடிவில்லைன்றாங்க.
இதை மக்களும் தெரிந்து கொள்வர். சாதகமாய் புவியோரும் தெரிந்து கொள்வர். சங்க முனி சாற்றிது சந்தேகமில்லை. அந்த சைந்தர மாமுனிவர் சொன்ன கணக்கு, பரீட்சித் மகாராஜா 500, ஜனமேஜயன் 300, நரேந்திரன் 298, சலந்திரன் 96, விக்ரமாதித்தன் 2000, அப்படியே போய் போய் கடைசியில விக்டோரிய பெண் 60, வெள்ளைய 40, 5050 ஆண்டுகள். அப்போ அந்த கடைசி தீர்ப்பர் வரக்கூடிய காலகட்டம் 1900க்கு மேல இங்க இருக்கணும்ன்றது வந்துருச்சு. அப்ப இந்நேரம் இங்கதான் உலாவிக்கிட்டு இருக்கணும். இது பாருங்க, ஒண்ணுனா தீர்க்க தரிசனம் போக போக தான் உங்களுக்கு தெளிவு வரும். இப்ப முதல்ல ஒரு முதலாளி வருவாருன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த முதலாளி எந்த காலகட்டத்துல இங்க இருப்பாருன்றது ஒரு தோராயமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி குரான் ஹதீஸ்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதுல கடைசியா வரக்கூடிய அந்த இறுதி தீர்ப்பர் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அங்கேயும் இதே மாதிரி 1900க்கு மேல வந்துருவாங்கன்னு சொல்லி இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம்னா, அது ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது தப்பு, இது செல்லாதுன்னு சொல்லி தூக்கிடுறாங்க. இப்படி நிறைய வேதங்களில் உள்ளது மாற்றப்பட்டுள்ளது. இதை அந்த விஞ்ஞானியே எடுத்து கொடுத்தாதான் உண்மை தெரியும். மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல, ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா எடுத்துடுறது. இது இல்லப்பா, இது சும்மா போட்டிருக்காங்க, ஏன்னா நமக்கு தெரியலையே சொல்லி யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றது. அந்த மாதிரி இப்ப இந்த சைந்திரமா முனிவர் தீர்க்க தரிசனம், பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ அந்த பூமியில அவங்களுடைய அரசாட்சி வரும், இப்ப நடந்துகிட்டு இருக்குன்றக்கான சாட்சியங்கள் இப்ப ஒன்னொன்னா தெளிவா நமக்கு புரியுது. இனிதான் மனுஷன் தெரிஞ்சுக்குவான், நம்ம ஆட்சி கிடையாது, ஒரு ஆட்சியா கட் ஆகும். மனுஷன் என்ன நினைக்கிறான், அந்த டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு நான் இந்த பூமியை ஆண்டுட்டு இருக்கேன், இந்த பூமி என்னோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு இயற்கை ஒன்னொன்னா அடி கொடுக்க 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 அவனோட அகங்காரம் அழிந்து போகும். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், நடப்பது இறைவனுடைய ஆட்சி. இது இறைவனுடைய ஆட்சியை விரும்பி அதுல முதல் கூட்டியே உள்ளே போன மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும், இப்படிதான் நடக்க போகுது. அவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்காது. ஆனா நான் இருக்கக்கூடிய அந்த தன்னறிவில் போந்த அந்த ஜெயசீலர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைசியில அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியாக இருக்கும். இப்ப காலகட்டம் பாத்தீங்கன்னா, அதுக்கான காலகட்டம் இயற்கை சீற்றம், அழிவு எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த கடல் கொதிக்குதுன்றாங்க, எல்லாமே இருக்கு, ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்தையும் நாம் எப்படி கடக்கலாம் என்றால், கரெக்டா இறைவனுடைய பாதையில் நம்ம ஒழுங்கா சென்றால் இது ரொம்ப எளிது அப்படிங்கிறதான். பைபிள்ல உள்ள இன்னொரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி இந்த உலகம் கெட்டு போச்சு, நாம் எப்படி இந்த கேடுகெட்ட நிலைக்கு வந்தோம் அப்படிங்கிறத இன்னொரு பேரபிள், ஒரு கதை மூலியமாக அவங்க விளக்குறாங்க. அது மத்தேயு 13வது அதிகாரத்துல வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்போ அந்த பரலோக ராஜ்யம், சொர்க்கலோகம்ன்றது நல்ல நிலம், நல்ல விதை அப்படிங்கிறதுக்கு ஓமானம். ஆனா அது வராம உடனுக்கு என்ன பண்ண, சத்துரு எதிரி என்ன பண்றான், களைகளை அந்த அந்த கோதுமை இதுக்குள்ள போட்டுறான், இந்த விதைக்கும் போதே போட்டுறான். அப்போ விதைக்கும் போது தெரியாது, ஒரு 3-4 நாள் கழிச்சு இந்த பயிர் விட்டு வெளியே வரும்போதுதான் தெரியுது, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அப்ப அந்த வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்
அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அப்போ அந்த வேலைக்காரன் வந்து சொன்னான், நீங்க நல்ல விதை தானே போட்டீங்க, எப்படி களைகள் வந்துருச்சே அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். இப்ப இந்த சத்துருனா யாரோ ஒரு சைத்தான் அது இதுன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுடைய மனம்தான் அந்த சத்துரு. மனம் என்றால் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது வைக்கக்கூடிய ஆசைதான் மனம். அறிவு என்பது அழியாத பொருள் மீது வைக்கக்கூடிய ஆசைதான் அறிவு. இப்ப எதெல்லாம் தோன்றி மறையுதோ அது மேல ரொம்ப ஆசைப்பட்டு அதையே சம்பாதிக்கணும்னு ஓடும்போது அதுக்கு பேர் மனம்னு சொல்றாங்க. அந்த மனம்தான் சைத்தான், மனம்தான் குரங்கு, மனம்தான் எதிரி, சத்துரு. சொல்லுங்க. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான். இது எப்படின்னு பார்த்தா, ஒரு சைடுல படைத்தவர், இன்னொரு சைடுல படைப்பு. அறிவாளி என்ன பண்ணுவான்? படைத்தவரை பிடிப்பான். முட்டாள் என்ன செய்யறான்? படைப்பவே பிடிச்சிட்டான். படைப்பை பிடிச்சா படைப்பும் போயிரும், படைத்தவரும் போயிடுவார். அந்த மாதிரி அந்த மனம், அதுதான் அந்த சத்துரு. அது என்ன பண்ணுது? அழிஞ்சு போகக்கூடிய போய் அவன் கலையா மண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் இருந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். இது யாரு? சித்தர்கள் முதல்கள்லாம் கேட்கிறாங்க. நான் இப்ப போய் இப்பயே அதை களைச்சு போடுவா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவன், வேண்டாம். களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க. இப்பவே பிடுங்கினா கோதுமைக்கும் டேமேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வளர விடு, அறுப்பு காலம் வர வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றான். அப்ப அந்த அறுப்பு காலம் தான் கடைசி காலகட்டம். இந்த பூமி முடியக்கூடிய காலகட்டத்துல அந்த கலைகளாக இருக்கிறவங்க தான் என்ன செய்ய போறாங்க? எரிக்க போறாங்கன்னு இருக்கு. அப்பதான் கடைசி வரக்கூடிய பிரளயம் வந்து, இப்ப இது வரைக்கும் ஜல பிரளயம், பூகம்பம் இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. வரக்கூடியது வெப்பம். வெப்பத்தாலதான் அழிவு வரப்போகுதுன்றது இதுல ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி யார் எரிக்கப்பட போறாங்கன்னா, அந்த கலைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் எரிக்கப்பட்டுரும். ஆனா கோதுமை, அதாவது வித்து, விதையா இருக்கிறது அடுத்த யுகத்துக்கு அது சேமித்து வைக்கப்படும். அப்ப இப்ப அந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதான். இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நம்ம கோர்வையாக பார்க்கத்தான் நமக்கு வந்து என்ன தெரியும், வந்தது இப்ப என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கடைசி காலகட்டத்துல அந்த எஜமான் வந்தா அது எப்படி அடையாளம் காணலாம் அப்படிங்கிறது பைபிள்ல சொல்றாங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். அப்ப அந்த கடைசி காலகட்டத்துல சர்வ ஜாதி மதங்களையும் அவர்கள் ஒன்றாக்குவார்கள் அப்படிங்கிறது இங்க பைபிள்ல கொடுக்கப்பட்டதையே வடலூர் வள்ளல் பிரானும் தீர்க்கதரிசனமாக சொல்றாங்க. சுத்த சன்மார்க்கம்னு சொல்றாங்க அதுக்கு. அதுல ஜாதி மத பேதம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுலயும் எப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப இதை வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தென்னாட்டுல தான், தட்சிணா பூமியில் தான் அந்த இறைவன் வருவார்கள். அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அவர்களே இறைவன், அவர்கள் அங்கேதான் தோன்றுவார்கள் என்பது இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்னும் பார்க்க போனா நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன், இந்த இடத்தை குறித்து எங்க வருவாங்கன்றத
நாஸ்டடாமஸும் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, 3 கடல்கள் சூழப்பட்ட ஒரு நிலத்தில் தென்னிந்தியானே சொல்லிடுறார். பார்த்தீங்கன்னா 2 இடம் வரும். அரபு தேசமும் பெனின்சுலா தான். இங்க இந்தியாவிலையும் பெனின்சுலா தான். 3 கடல்கள் சூழப்பட்ட இடம் தான். ஆனா தென்னிந்தியானே சொல்லிடுறார். ஃப்ரம் த பெனின்சுலா வேர் 3 seas meet comes the ruler. அதாவது ஒரு ஆட்சியாளர் வருவார். அவருடைய ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா முடிவு இருக்காதுன்றார். அவர் இம்மார்டல் ரூலர், அதாவது முடிவில்லாத அரசாட்சி. இப்ப அங்க சைந்திரமா முனிவர் தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம். அந்த மேத்திசை கில்நாமக்காரர் வெகு நாளா இப்புவியை ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இந்த கடைசியாக வரக்கூடிய அந்த இறுதி தீர்ப்பர் அவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு இருக்காதுன்றாங்க. லாங் அவைட்டட், யூ வில் நாட் டேக் பர்த் இன் யூரோப். இந்தியா வில் ப்ரொடியூஸ் த இம்மார்டல் ரூலர். Seeing wisdom and power of unlimited scope, Asia will bow before this conquering sword. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மக்களுக்கு தெரிய 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 சர்வலோகத்துக்கும் இவர்களுடைய ஆட்சி பரவும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள்ல ஒரு முதலாளி வருவாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அந்த சைந்திரமாக முனிவருடைய தீர்க்க தரிசனத்துல அந்த யார் யார் இந்த தட்சிணாபூமியை ஆட்சி செய்வாங்க, அப்போ அவங்களுடைய முடிவு காலத்துல அந்த 5000 வருஷத்துக்கு மேல அந்த இறுதி தீர்ப்பு நீங்க வந்துருவாங்கன்ட்டு. இப்ப இந்த கலியுகம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் இந்த கலியுகம் முடியறதுக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு, பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை பாத்தீங்கன்னா ஒரு யுகம் என்பது 50,000 ஆண்டு அப்படிதான் வரும் கணக்கு. ஆனா இந்த கலியுகத்துக்கு பாத்தீங்கன்னா 5000 வருஷம் தான். இப்ப இந்த கலியுகத்துக்கு மட்டும் வருஷம் 5000 தான், இதுக்கு மேல கிடையாது. காரணம் என்னன்னா, யுகத்தையே மாற்றக்கூடிய இந்த காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய ஒருவர் வருகிறார், வந்து விட்டார். அதனால அதோட அந்த கலியுகம் முடியுதுன்றதுதான் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. ஆனா மற்றபடி மற்றவங்க கணக்கிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யுகம் என்பது பல 1000 வருஷம் இருக்கும், 50,000 வருஷம் மினிமம் இருக்கும். எப்படி நம்ம மாதம், நாலு இதெல்லாம் கணக்கு இருக்கோ, நம்ம யுகம்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த யுகத்துக்கு மினிமம் இவ்வளவு ஆண்டுகள்ன்றது இருக்கு, இத்தனை ஆயிரம் ஆண்டுகள்ன்றது இருக்கு. ஆனா இந்த கலியுகம் இதுக்கு வருஷம் 5000 தான். அதனால அந்த சைந்திர மாமுனிவருடைய தீர்க்க தரிசனத்துல கலியுகம் 5000தோட முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த கலியுகம் 5000 தான்ன்றத வடலூர் வள்ளல் பிரான் அவர்களும் அவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. இப்ப அந்த வடலூர் வள்ளல் பிரான் தீர்க்க தரிசனம் ரொம்ப பெருசு. அதை அடுத்த வகுப்புல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அதுமாதிரி கடைசி தமிழ் தான் ஆட்சி செய்யும், தமிழ்ல தான் வருவாங்க அப்படிங்கிறதுக்கும் தீர்க்க தரிசனமாக நமக்கு இருக்கு. இது தேரையர் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சிதர் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு சாட்சி என்னெல்லாம் வருவாங்க, இவங்க எங்க வருவாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி வந்துருச்சு. கடைசியில தமிழ்ல தான் அந்த வேதம் வரும் அப்படிங்கறதுக்கான சாட்சியும் இருக்கு. ஞான குபேர பேரருள் தேரையர் தீர்க்க தரிசனம். ஆச்சப்பா தமிழனுட பெருமை கேளு, அப்பனே அகத்தியதான் நின்றார் அப்பா, வாச்சப்பா வடுகருக்கும் ஆகும் பாரு, வகையான பிராமணர்க்கும் ஆகும் பாரு, காச்சப்பா கண்ணடியர் காகும் பாரு, கலையான குச்சிலியர் காகும் பாரு, மாச்சப்பா மராஷ்டருக்கும் ஆகும் பாரு, மறையான மிலேச்சருக்கு ஆகும் பாரு. அவங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எந்த பாஷையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் தான் வேணும்னு சொல்றாங்க. எதுக்குன்றது கடைசி சொல்ல போறாங்க. அதாவது தமிழ்நாட பெருமை கேளு, வடுகருக்கு, பிராமணருக்கு, கன்னடியருக்கு, குச்சிலியருக்கு, மராஷ்டருக்கு, மிலேச்சர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கடைசியில தமிழ் வேணும்ன்றாங்க. ஆனா எதுக்குன்றத கடைசியில சொல்லுவாங்க.
பாரப்பா அனைவருக்கும் வேணும் வேணும், பாங்கான க்ஷத்ரியர்க்கு வேணும் வேணும், நேரப்பா வைசியர்க்கு வேணும் வேணும், நிலையான சூத்திரர்க்கு வேணும் வேணும், தேரப்பா துலுக்கருக்கு வேணும் வேணும், தெளிவான கலிங்கருக்கு வேணும் வேணும், ஏறப்பா எடுத்திருக்கும் அண்டத்தோர்க்கும் இயலான தமிழதுதான் வேணும் பாரே. அப்போ சத்ரு எந்த வேலை செய்தாலும், அவங்க எந்த மொழியில இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலத்துல இருந்தாலும் சரி, அடுத்து என்ன சொன்னாங்க, எந்த வேலை செய்தாலும் சரி, சத்திரியர் வைசியர் சூத்திரர் யாரா இருந்தாலும். இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா துலுக்கர்ன்றாங்க. இப்போ இஸ்லாமிய மதம் உருவாகி 1400 வருஷம் தான் ஆகுது. இந்த தீர்க்க தரிசனமோ கிட்டத்தட்ட 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்ப துலுக்கர் அப்படிங்கிற ஒரு மார்க்கமே கிடையாது. அப்ப இது தீர்க்க தரிசனம் என்பதற்கு இதுவே பெரிய சாட்சி. அப்ப தேரப்பா துலுக்கருக்கு வேணும் வேணும், தெளிவான கலிங்கருக்கும் வேணும் வேணும், யாரா இருந்தாலும் அண்டத்தோர் உலகத்துல உள்ள யாரா இருந்தாலும் இயலான தமிழ் தானே வேணும்ன்றாங்க. ஏன் இது அப்படி சொல்றாங்க? ஏன் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தமிழ் வேணும்ன்றாங்க? என்ன காரணம்? அப்புறம் சொன்னாங்க, பாரப்பாதலம் என்றும் இதலம் என்றும் பரிவான நிதலம் என்றும் ஏழு லோகம், மேரப்பா மேலு மேலேழு லோகம் உண்டு, மெய்யான லோகமடா சத்திய லோகம், ஏறப்பா இப்படியே கூடி நின்றால் இயலான அண்டமடா ஒன்றுமாகும், ஆரப்பா 1008 அண்டம், அப்பனே அவர்களுக்கும் தமிழே வேணும். நம்ம தேகத்துக்குள்ளேயே 17 லோகங்கள் இருக்கு. அதுல இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா மேல கூடிய அந்த கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம் போய் அடையறக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஞானம் அடையணும்னாலும் தமிழ் தான் வேணும்ன்றார். இப்படி நீ இந்த இந்த இத்தனை இந்த லோகங்கள்லாம் நீ கடந்து சென்று உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த 1008 அண்டங்களையும் கடந்து நீ அங்க போய் சென்று அடையணும்னா அதுக்கு தமிழ் தான் வேணும்ன்றார். அடுத்து வேணுமடா சிதம்பரத்தை பார்க்க வென்றால் விரிவான தமிழ் அதுதான் வேணும் வேணும், பூணுமடா வாலையைத்தான் பூணவென்றால் புகழாக தமிழ் அதுதான் வேணும் வேணும், தோணுமடா சிவயோகம் வாசியோகம், தூக்கவென்றால் தமிழ் அதுதான் வேணும் வேணும், ஆணுமடா அனைவருக்கும் வேணும் வேணும், அப்பனே அனைவரும் தான் அறிந்து பாரே. அப்போ எதனால அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மகா குரு அவர்கள் இறக்கக்கூடிய வேதம் கடைசியில தமிழ்ல தான் வரப்போகுது. அதனால்தான் சிதம்பரத்தை பார்க்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிதம்பரத்தை பார்க்கவென்றால் அதுக்கு தமிழ் தான் வேணும். வாழைத்தான் போன வாழைப்பெண் நமக்குள்ளே இருக்காங்க, அவங்கள பூசை செய்யணும்னாலும் அதுக்கு தமிழ் தான் வேணும். சிவயோகம் வாசியோகம் தூக்கவென்றால் சுவாசம் இப்ப அடங்கி நிக்குது, எதனால நிக்குது உங்களுக்கு தமிழ் தெரியும். இப்ப அந்த இறை வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கு, ஆனா உங்களுக்கு அந்த சுவாசம் உள்ளடங்குது. இப்போ தோணுமனா சிவயோகம் வாசியோகம் தூக்கவென்றால் தமிழ் தான் வேணும் வேணும், ஆணுமடா அனைவருக்கும் வேணும் வேணும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் தான் வேணும், அப்பனே அனைவரும் தான் அறிந்து பாரு. ஏன் அப்படின்னா சர்வலோகத்துக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தனித்தலைமை பெறும்படி இன்றைக்கு கடைசியாக இந்த தென்னாட்டுல தான் வந்து சிவனாக வந்து எல்லா நாட்டவருக்கும் இறைவனாக இருந்து முக்தி அளிப்பதற்கான அந்த வேதத்தையும் தமிழிலே இயக்கி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்றதான். அந்த அந்த வேதங்கள்ல காலகாலமாக வந்த எல்லா வேதாந்தங்களினுடைய ரகசியங்கள் எல்லாம் மிக எளிதாக ஒரு சின்ன பிள்ளை புரியுற மாதிரி கூட அதுல வந்துடும். அதனால இது யாரா இருந்தாலும் தமிழ் தான் வேணும்தான். இன்னைக்கு அது சாட்சியாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இது மெய்வழியில
உள்ள ஒரு வாக்கியம். ஆண்டவர்கள் திருவாக்கியம் ஜாதகம் கர்த்தாவே. தேவ பாஷையாகிய நம் தமிழ் பாஷை நாம் பேசி மெய்வழியில் ஆக்க எம் கைபானமாக விளங்கும் தமிழ் பாஷை தெரியாதவர்களும் எமது காலத்தில் பரமபத நித்திய முக்தி வாழ்வை அடைய முடியும். பாஷை தெரியாத அவர்களுக்கு எம்மிடத்தில் நிலைத்த சத்திய நம்பிக்கையும் மாறாத அன்பு பிடியாகிய ஒட்டுதலும் வந்துவிட்டால் சர்வ பாவ வீழ்ப்பு முக்தி வாழ்வு கிட்டுவது நிச்சயம். அப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இறுதி தீர்ப்பறை நமக்கு பாஷை தெரியாட்டினாலும் இன்னார் இறுதி தீர்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட முக்தி உண்டுன்றாங்க. 3 உலகத்தில் உள்ளவர்களும் கூடி எம்முன் வந்து கையேந்தி நின்றாலும் அவ்வளவு பெயர்களும் மேற்சொன்ன சீவேச பெரும்பத மேம்பாட்டு வாழ்வை பெற முடியும் என்பது திண்ணம். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கிறது ஈஸி. அந்த வந்திருக்க குருபிரான் தான் இவங்க தான் கடைசியா வந்து இறுதி தீர்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா இதுல உள்ள ரகசியங்கள்லாம் அறிஞ்சு சுவைபட இதை அனுபவிக்கணும்னா அதுக்கு தமிழ் தெரியணும். இப்போது எம் கையில் நிறைந்துள்ள பெருக்காதிக்க தவையேற்றம் அந்த அளவு அமல் கொண்டு ஏறி நிற்கிறது. ஆனால் இது சர்வகால காலம் வந்த மெய்தானா என்று ஒருவன் தனது அறிவு சம்மதிக்க உரசி பரீட்சை செய்து பார்த்து இதில் தலையிட வேணுமானால் அவனுக்கு தேவ பாஷையாகிய நம் தமிழ் பாஷை தெரிந்திருக்க வேண்டும். வெறும் நம்பிக்கையின் பேர்ல வந்து ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சாலும் முக்தி உண்டுன்றாங்க. ஆனா இதை ஆராய்ச்சி பண்ணணும். உண்மையிலே இது வந்தது மெய்தானா, வந்திருக்கிறது பிரம்மம் தானா என்று ஆராய்ச்சி செய்யணும்னா அவங்களுக்கு அந்த தமிழ் தெரிந்திருந்தா அவங்களுக்கு இதை விளக்குவது மிக எளிது. ஏன்னா சாட்சியங்கள் அதிகமாக இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இருக்கு. அதை வைத்து இன்னைக்கு அந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஈஸியா விளக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் வேணும்ன்றாங்க. யாராக இருந்தாலும் இந்த மெய்யை பெற இன்றைக்கு தமிழ் மிக அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசன பகுதி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம அடுத்த இதுல வந்து வடலூர் வள்ளல் பெறான் அவங்களுடைய தீர்க்க தரிசனம் அதுவே ஒரு வகுப்பு ஃபுல்லாவே போயிடும். நான் அவ்வளவு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய நமக்கு விஷயம் தெரியும். அடுத்து புத்த மதத்துல உள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, குரான், வேற காகபுசண்டர் பிரான் அவங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட கலியுகத்தை பத்தி மட்டும் அவங்க 2 லட்சம் கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அதுல 50,000 மட்டும்தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு. ஆங்கிலம் தோன்றி குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் நமக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழியே இல்லாத காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காரு காகபுசுண்டர் பிரான். இதெல்லாம் படிக்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். அதனால காத்திருங்கள். இன்றைக்கு உங்களுடைய கேள்விகள் சிந்தைகள் இருந்தாலும் கேட்டு தெளிவெடுக்கலாம். நன்றி, நமஸ்காரம். நன்றி. பாகம் 12க்கான கேள்வி பதிலுக்கான நேரம். அன்மியூட் செய்யலாம். எனேபிள் பண்ணிட்டேன். அன்மியூட் சொல்லி ஒருத்தராக தங்கள் கேள்விகளை கேட்கலாம். தீர்க்க தரிசன சாட்சிகள். வகுப்பு புரிஞ்சிருக்கு, ஓயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பட்டனை போட்டு ஆதரவை தெரிவித்து விட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். யாரும் முதல் கேள்வி கேட்க போறது? வணக்கம், காமாட்சி அன்பரசன். இந்த கலியுகம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு யுகமும் வந்து வந்துதான் போயிட்டே இருக்கும். அதுல வந்து திருமூலர்லாம் இப்ப 3000 வருஷம் இருந்திருக்காரு. தமிழ் தமிழுக்காக தமிழ் தான் என்ன வளர்த்தது, தமிழுக்காக எழுதுறேன்னு சொல்லி 3000 வருஷம் எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த 4 யுகமும் ஒவ்வொரு யுகமும் அழிஞ்சு அழிஞ்சு தான் வரும் போலுக்கு. அதான் சிவன் தென்னாடுடைய சிவனை போற்றி தமிழும் சிவமும் சைவமும் உணவும் மாதிரி தமிழ் 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 தான் பழமையானது. 5000 வருஷங்களுக்கு முன்னால
ஒன்றும் கேட்கலாமா? வேற கேள்விகள்? ஏன் நான் கேட்டது புரிஞ்சுதா? இப்பதான் கேக்குதுமா. அதுக்கு மியூட் போயிட்டீங்க. அதான் இப்ப சத்தியுகமும் கலியுகம். ஆ அந்த அந்த 4 யுகமும் அப்படி தோண்டி தோண்டி மறைஞ்சு அப்படியே சைக்கிளா தான் வரும். வர்ற ஆமாம்மா. மாதிரி தான் இது. நான் என்ன ஆமாம்மா. இப்போ நடக்கிறது கலியுகம். ஆனா இந்த கலியுகத்தோட முடிஞ்சிருது. இனி அடுத்து இந்த பூமி இருக்குமா அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டு இருக்கு இப்ப. இது வரைக்கும் வந்த அழிவுகள் எல்லாமே பூமியில உள்ள சில பகுதிகள் தான் அழிஞ்சிச்சு. அதான் பிரளயம் அப்படின்னு சொல்றாங்க. இனி வரப்போற அழிவுகள் அண்ட சராசரமும் அழியும் அப்படின்றதா வேதங்கள் சொல்லுகின்றது. வெறும் பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதி அழியும்னு சொல்ல, அண்ட சராசரமும் அழிந்து மொத்த பூமியும் அழிஞ்சிருச்சுன்னா இனிமேல் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் பிறவா நிலை. பிறக்கணும்னு நினைச்சா தானே பூமி இருந்தா தானே பிறப்போம். பூமியே இல்லாம போயிடுச்சுன்னா அந்த பிறவா நிலைன்றது இனிமேல் தான். இது வரைக்கும் கிடைச்ச முக்தி ஜீவ முக்தி. இனிமேல் வரப்போறதுதான் தேக முக்தி. அதுதான் அந்த பிறவா நிலை என்பது. சிதறுகள் முதல்கள் இப்போ போயிட்டாலும் திருப்பி திருப்பி இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான சாட்சியங்கள் சர்வாகம கிரந்தம் என்று சொல்லக்கூடிய அகிலத்தரட்டு அம்மானையில இருக்குது. தேவர்கள்லாம் இப்ப இங்க மீண்டும் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற சாட்சியங்கள் நம்ம காகபுசுண்ட பிரானுடைய தீர்க்க தரிசனங்களையும் இருக்கு. இப்ப அந்த தேவர்கள்லாம் எங்க வந்திருக்காங்க நீங்க பார்க்கணும்னா உங்க வீட்டுல உள்ள கண்ணாடியில போய் எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தேவர்கள்லாம் தெரிவாங்க. ஏன்னா இதை கேட்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னதா உங்களோட வெட்ட குறை தொட்ட குறை இல்லாம இங்க இதை நீங்க கேட்க முடியாதுன்றதுதான். இதுக்கு சாட்சியங்கள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வேற கேள்விகள்? அடுத்த கேள்வி. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம்ண்ணா. அண்ணா, அதாவது ஒரு தூதர் வருவாரு, அவர் தென்னாட்டில் தான் இருப்பார்னு முடிவாயிருச்சு. ஆமா அப்ப தமிழ் தான் ஆதாரம் மொழி. ஆமா அப்போ இது எல்லாமே முடிவு ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. ஆனா எப்போ திதி ஆல்ரெடி வச்சிருப்பாங்க கரெக்டா? ஆமா. அப்ப எந்த திதி அது? எந்த திதின்னு கேக்குது. இந்த வருஷம் வருவாங்க கணக்கு. அதுதான் சொல்லணுமா அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கணக்காயிடுச்சுல. 1900க்கு மேலேயே இந்த 1940க்கு மேல இங்கதான் இருக்கணும். அவங்க ஆல்ரெடி இருக்கான்றீங்க கரெக்டா? வந்துட்டாங்க. வந்ததுனாலதான் இப்ப இவ்வளவு சாட்சியங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி நமக்கு இதை எடுக்க முடியுமானா நம்ம எடுக்க முடியாது இல்லையா? இவ்வளவு இதை கோர்க்க முடியுமா? நம்ம வேதங்கள்ல உள்ள விஷயத்தையே நம்ம படிக்க மாட்டோம். சர்வ வேதங்களையும் இதுதான் கொடுத்துருக்கு இப்படிதான் கொடுத்துருக்குன்றத ஒருத்தவங்க கோர்த்து கொடுக்கணும்னா அதுக்கே அந்த வேதங்களை தெரிஞ்ச ஒருத்தர் தானே இதை செய்ய முடியும். கண்டிப்பா. அதுவும் உங்க மனம் சம்மதிக்கிற மாதிரி இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப அதை யாருக்கு எடுத்து கொடுக்குறவங்க யாரா இருக்கணும்ன்றத நம்ம சிந்திக்கணும். இது இனிமேல் தொடர்ந்து நம்ம தமிழ் மொழி பல்லாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டது எல்லாமே இந்தந்த காலத்துல கோடானு அழியாது. கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு தான் அங்கங்க அழியும். இந்த நம்மளோட உயிரும் சிவனும் ஒரே ஒரே வயதுதான். எல்லாம் உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. அது மாதிரி எல்லாமே சிவன் இருக்கும்போது இந்த உயிர் உலகம் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாருக்கும் உயிருக்கும் சிவனுக்கும் ஒரே வயது அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம். கோடானு அழியாது. கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு தான் அழியும். அதர்மம் இது வரைக்கும் நடந்த அந்த அழிவுகள் எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இனி வரப்போற அழிவு அப்படி இருக்காது. இனி வரப்போது அண்ட சராசரமும் அழியுன்றது எல்லா வேதமும் ஒத்துக்குது.
நட்சத்திரங்கள், ஆமா. சந்திரன், சூரியன் கலியுகம் எல்லாமே கலியுகம் அழிவுக்கு உண்டாகும். ம், ம். இப்போ ஒன்றும் இல்லை, சந்திரன் சூரியன் இல்லாட்டினாலுமே எப்படி நம்ம பூமியில வாழ முடியும்? அழியும் போது யாருமே இருக்க முடியாது, சிவன் மட்டும்தான் இருப்பாரு. ஊழி காலத்துல சிவன் வருவான், அதான் இறைவன் வருவன். அந்த சிவன் மட்டும் இல்ல, சிவனை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தை தாக்குப்பிடிக்கிறதுக்கான உளவுகள் முன்கூட்டியே அவங்களுக்கு அறிவிக்கப்படும். அதுக்குரிய பத்தியத்துல இருந்து அதுல தப்பிப்பாங்கன்னு இருக்கு. அவங்க தான் அடுத்த யுகத்துக்கு வித்து. இது ஓகே, இப்ப நன்றி. எப்படின்னா ஒரு எக்ஸாம் தான், எக்ஸாமினேஷன் ஹால்ல இருக்கும். யார் இப்பதான் கடைசி, இதுக்கு மேல கிடையாது, இனிமேல் இந்த சென்டர் இருக்காது. இதுல ஃபைனலா யார் ஜெயிக்க போறா, அவங்க தேவர்களாக செலக்ட் ஆயிடுவாங்க. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இந்த போட்டிக்குள்ள வந்தாச்சு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல், இது நம்ம விரும்பிதான் வந்திருக்கோம். எனக்கு இந்த டைட்டில் வேணும்ட்டு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு சொல்லி புலம்பிட்டு கிடக்கும். ஆனா புலம்புறதை விட ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறது தான் நமக்கு முக்கியம். அருள் சொத்தை சேர்க்கணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. வந்த காரியத்தை செவ்வனே நம்ம கரெக்டா முடிச்சு எல்லாரும் ஜெயிச்சு போகணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முதல்ல கேட்கணும்னு எண்ணம் வர்றதே பெரிய விஷயம். அதுக்கு வந்தாச்சு. அதுமாதிரி இது என்னதான் இங்க கேட்டாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும்னுவாங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்து வந்து அதை தொடர்ச்சி பண்றதுதான், கடைப்பிடிக்கிறது. அதுலதான் அந்த கடைசி வரைக்கும் நிக்கிறது. இறுதி வரை நீடித்து நிலைத்து நிற்பவனே பாக்கியவான். வேற கேள்விகள்? நன்றி சார், உங்களுடைய விளக்கத்தை. அடுத்த கேள்வி. இது மிகவும் முக்கியமானது. சாட்சிகள், அதாவது நம்ம சாட்சி சொல்லல, முன் வந்த பாரவான்களும் தாரமூர்த்திகளும் சாட்சி சொல்கிறார்கள். அதனால் இனி அடுத்து இன்னும் 2 வகுப்புகளும் இதே மாதிரி இருக்கும். மேலும் சுவைபட பல அதிசயங்கள் நாம் கேட்கவிருக்கிறோம். அடுத்த கேள்வி. எல்லாரும் தினந்தோறும் எவ்வளவு கடன் வாங்குறீங்க, டெய்லி இறைவனுக்கு கடன் கட்டுறோமா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டீங்கன்னா, கடனை எப்படி கட்டுறதுன்னு இன்னும் தெரியலன்னா அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி கட்டணும்ன்றதான் எல்லா வேதங்களும் சொல்லி கொடுக்குது. நன்றி செலுத்துதல். ஆனா ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனிடம் வந்து நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். கோடான கோடி நன்றி, என்ன நன்றி நம்ம செய்யணும், அவ்வளவு விஷயம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சாதாரணமா நினைச்சிருக்கோம். மேலும் அந்த இறைவனுக்கு ஆர்டர் வேற போட்டுட்டு இருக்கோம். நம்ம கை அசையணும்னா கூட நம்ம நினைக்கதான் செய்யறோம், அசைக்கிறது அவர்தான். அவனின்றி ஒரு அணு கூட இந்த தேகத்துக்குள்ள அசையாது. அவர் போனதுக்கு அப்புறம் சிவம் போயிட்டா இது பேர் சபம். அந்த சிவமா இருக்கும்போதே அதை தக்க வச்சுக்கிற வேலையை நம்ம பார்க்கல. பாருங்க, நமக்கு எவ்வளோ உதவி செய்துட்டு இருந்த, நமக்கு ஈடு இணை இல்லாம துணையாக இருந்த அந்த அந்த துணை ஒரு நாள் நம்மளை விட்டு போகுதுன்னா நம்ம மேல எவ்வளவு கடுப்பாயிருக்கும். ஆனா சித்தர்கள் முத்தர்களுக்கு கூடயே தங்கிருது ஜீவ சமாதி. ஆனா மனிதர்கள்ட்ட அவங்ககிட்ட இருந்து பெய்யுது. ஏன்? அவங்கள பிடிக்கல, வெறுப்பாய் போயிடுச்சு. காமாட்சி அன்பரசன், ஜீவன் முக்தி சமாதி ரெண்டும் ஒண்ணா சார்? ஆமா, ஜீவ சமாதி ஜீவ முக்தி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த அந்த ஜீவன் நம்மளை வெறுப்பாய் கடைசியில போகுதுன்னா அதுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கணும். இனி அடுத்து வந்து அது இஷ்டம் என்ன? அது இஷ்டம் தெரிஞ்சவங்களாம் அது இஷ்டக்காரர்கள். அது இஷ்டம். அப்ப அந்த அது இஷ்டம் தெரிஞ்சு அது இஷ்டப்படி நடக்கிறவங்க தான் உண்மையான அது இஷ்டக்காரர்கள். அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. நாம இப்ப நடந்துக்கிறது பூரா பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அந்த உடம்புக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். ஜீவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கல.
ஆனா இந்த உடம்போ ஜடப்பொருள். நீங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் அது போயிடும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் அறிவுள்ள பொருள். அதுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை அதுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறது அறிவாளித்தனம். ஸோ இவ்வளவும் மனதை சம்மதிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வர வேண்டியது. அதை சொல்லித் தருவதற்கு அந்த ஜீவனே ஒரு உருவம் தாங்கி இந்த பூமிக்கு வந்திருக்கும். அதுதான் குரு. உங்க உயிரே தான் ஒரு உடல் தாங்கி இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. சிவனே சிவன். அந்த சிவனே குரு வடிவாகி குவளையந்தன்னில். அந்த சிவகுருவை நாம தேடுறத முயற்சி தான் இப்போ ஓடிட்டு இருக்கோம். கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் நிறைவாய் பாவ- கேள்வி அன்பரசன், பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருப்போம் கிறிஸ்டின்ல. இப்ப நம்ம வந்து இப்ப மரணமில்லா பெருவாழ்வுன்னு வாழ்த்துக்குன்னா நம்ம புண்ணியம் வந்து செய்யணும், அறநெறி செயல்களை செய்யணும். அது மாதிரி தானே? ஆமாக்கா, இப்ப நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், இதுதான் நல்லது கெட்டதுன்னு. ஆனா அது நல்லதா கெட்டதா இல்ல. ஏன்னா நம்ம தப்புப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம். வேதம் சொன்ன சட்டப்படி நாம இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அறிஞ்சு அந்த அறம் செய்ய விரும்பணும். அது 2 அறமா பிரிக்காங்க, இல்லறம் துறவறம். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து நீங்க உள்ள வந்தாதான் புரியும். இப்ப நாம இது காலம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகலைன்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம மூதாதையர்களை பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் தீட்டு மலஜலம் கக்கி யம தர்மராஜா வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. யாருமே சக்சஸ் ஆகல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க கரெக்டான ஃபார்முலா பிடிக்கலன்னு தெரியுது. சித்தர்கள் முத்தர்கள் கரெக்டான ஃபார்முலாவை பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சிவன் வந்திருக்காரு, கூட்டிட்டு போறாரு. அப்ப நாம இன்னும் அந்த ஃபெயிலியர் ஆகிறப்ப அந்த ஃபார்முலாவே இருந்தா நமக்கும் கடைசியில் அந்த ஃபெயிலியர் தான் வரும். அப்ப இதை அறிவு கொண்டு யோசிச்சு ஆலோசிச்சு முறையான வழி என்னன்றதை நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். இதோ நம்ம இப்ப சொல்றோன்றக்காக நீங்க நம்பக்கூடாது. நீங்களும் வந்து ஆராய்ச்சி செய்து உண்மை என்ற பட்சத்தில் பிடிச்சுக்கணும். ஆராய்ச்சி செய்யாம சும்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வரவே கூடாது. ஆராய்ச்சி தான் இதுல முக்கியம். கேள்விகள்? அடுத்த கேள்வி நான் கேட்கலாம். எல்லா மக்களுக்காகவும் ஒரே அக்கா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுறாங்க. ஆமா, அந்த அவங்க கேட்கிற கேள்வி நிறைய மற்றவங்களுக்கு பேருக்கு வழிக்காம இருக்கிறது. பதிலாக அமையுது. அது மிக்க ஆஹா. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. ஆமாக்கா. நன்றி. கேள்விகள் நிறைவாகிட்ட பட்சத்தில் பாகம் 12 எம்பெருமானின் பெருங்கருணையால் வெகு சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. அருமையான கேள்வி, நல்ல விளக்கங்கள், அனைவருக்கும் ஒரு அறிவாகாரமாக இருக்கும். உங்கள் அறியாமையை அகற்றி இருக்கும் என்று நம்புகிறோம். அண்ணா மேலும் நமஸ்காரம். ஒரு நமஸ்காரம். கேள்வி மட்டும். கேளுங்க. கேளுங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஒரு வகுப்புல 2 வந்து கருத்து எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இப்ப வந்து நம்ம இது வந்து இந்த இந்த பிரபஞ்சம் வந்து ஃபுல்லாவே வந்து அழிய போறதா நாங்க சொல்றோம். அப்ப வந்து நாங்க வந்து வித்து அப்படிங்கிறது வந்து எப்படி சாத்தியமாகும்? இது எனக்கு ஒரு நெருடலா இருந்தது. அதான் அதுதான் நம்ம இதுல கேட்கணும். எப்படி தப்பிக்க போறோன்றதுன்னு கேக்குறீங்க. ஆமா, ஆமா. அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஏன்னா அதுவும் இது பாத்தீங்கன்னா தனித்தலைமை பெரும்பதி வந்திருக்கனால ஆ, இப்போ இறைவனால முடியாத காரியம் என்ன இருக்கு? ம், இப்போ இறைவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ம். எதுவுமே நடக்குமா நடக்காதா? அண்ணா நடக்கும். அது புரியுதுண்ணா. எனக்கு வந்து என்னன்னா, இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் ஆ, முழுவதுமே இப்போ சந்திரன், சூரியன் முதல் கொண்டு எல்லாமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு. வந்துருச்சு. அப்படிதானே? அதுக்கான வந்துருச்சு. சாட்சியங்கள் இருக்கு. அதுதான். அதுக்கு நெருக்கமான நேரத்துல நாங்க இருக்கோம். நம்ம எல்லாருமே இருக்கோமா? ஆமா. இப்ப வந்து நம்ம திரும்பவும் இந்த பூமி இல்ல. ஏதோ ஒரு இது வந்து நம்ம பிறப்பு வந்து நம்மளோட வித்து அப்படிங்கிறத வந்து நாம வந்து எதிர்பார்க்கிறதா எப்படி எனக்குன்னு புரியல. அது ஒண்ணு மட்டும் எனக்கு கொஞ்சம் நெருடலாவே நமக்கு இருக்கு. இந்த உலகம் வந்து ஆ, தவத்தை சம்பாதிக்கிறதுக்கான உலகம். இது நம்ம தங்குறதுக்கான உலகம் கிடையாது. ஆமா.
நமக்கு ஆமா. தங்கறதுக்கான உலகம் வேற இருக்கு. ஆ, சிவலோகம், ஓ, அங்க கைலாயம் நாம இருக்குல்ல. இருப்போங்கிறீங்களா? அந்த லோகத்துக்கு நம்ம ஓ, ரைட். சரிங்கண்ணா, 3 சரிங்கண்ணா. லோகம் இருக்குல்ல. திரிலோக ஆமா, சக்தின்ற. தெரியுது. அதுதான். அது வந்து நம்ம இது நம்ம சொந்த பார்த்துட்டோம். உலகம் கிடையாது. இது வந்து நம்ம கிடையாது. விசிட் பண்ணிட்டு ஓகே. போற ஆ, இடம். ஆ, 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 ஆ. புரியுதுண்ணா, எங்கேயோ புரியுது. இருந்து வந்திருக்கீங்க தாயின் கருவறை வழியா. ம், 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 திருப்பி ம், இங்க நீங்க ம், தங்க போறது இல்ல. போய் தானே ஆகணும். ம், 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 அப்ப இது ம். டெம்பரரி உலகம் அப்படிங்கிறதா எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. எனக்கு அதுதான். அதுக்குண்டான விளக்கம் தான். இப்ப நீங்க குடுத்திருக்கிறது. இப்ப வந்து நாங்க வந்து இந்த உலகம் அழிஞ்சாலும், நாங்க வந்து தெய்வத்தோட இருப்போங்கிறது தான் நிஜம். கட்டாயம் கட்டாயம். அப்படிதானேண்ணா? ஏன்னா ஓகேண்ணா, இந்த ஓகே. உலகத்துல நீங்க இல்ல. வேற ஆ, உலகத்துக்கு போயிருக்கீங்க. ஓகே, இந்த ஓகே. உலகமும் ஏன்னா எங்க இருக்குன்னா கடத்துக்கு உள்ளே இருக்கு. எங்கேயோ ஆ, இல்ல. ஆ, 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 உங்க ஆ. தேகத்துக்குள்ளேயே தான் அந்த உலகமும் இருக்கு. ஓகே. ம், ம், ம். அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம் அப்படிங்கிற ஆ, பட்சத்துல ஆமா, நீங்க வெளியில ஆமா, பாக்குறது நகல், அசல் இல்ல. ஆமா, ஆமா, அந்த அசலை ஆமா. காண்பிக்கக்கூடிய ஒருத்தவங்களை நம்ம பிடிச்சுக்கணும். ஆ, அதான் சரி. ம், சரிங்க. வித்து ஆ, ஒரு வித்துக்குள்ளேயே ஆ, ஒரு ஆ. ஆலமரம் இருக்கா இல்லையா? ஆமா, ஆமா, அப்ப அந்த அவ்வளவு ஆமா. பெரிய ஆலமரத்தை சுருட்டி மடக்கி எதுக்குள்ள வச்சிருக்காங்க? அந்த சின்ன விதைக்குள்ள தான் வித்துக்குள்ள. இருக்கு. ஆமா. அந்த வித்தை யாரு ம். காமிக்கிறாங்களோ அவங்க தான் ஆ, வித்தை. ஆ, 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 அந்த வித்தை காமிக்கிறவர் தான் குரு. ஆ, ஆ. வித்தை காமிக்கிறான்றாங்கல்ல. ஆமா, ஆமா, இது பேர் பிரம்ம வித்தை. ஆமா, ஆமா. ம். அந்த பிரம்மம் தான் இந்த வித்தை இல்ல எனக்கு அந்த ஒரு குழப்பம் தான். ஏன்னா ஆமா இப்ப வந்து அந்த சராசரங்கள் நாம வந்து சந்திரன், சூரியன் முதல் கொண்டு எல்லா கிரகங்களும் அழிய போகுறது அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஊர்ஜிதமாயிடுச்சு. கரெக்ட். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க வித்தாகுறோம்னா நாம விளையக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அது என்ன எது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருந்தது. நீங்க விளைஞ்சி தெய்வத்தை அதுக்குரிய உலகத்துக்கு நம்ம ஆ, எடுத்து செல்லப்படுறோம். ஓகே. நம்ம அந்த சரி. பைபிள் நான் சொன்ன தீர்க்க தரிசனமா தான் மிச்சது ஆ, எரிக்கப்படும். இது ஆ, களஞ்சியத்துல பாதுகாப்பா இருக்கும். அவ்வளவுதான். ஆ, சரிங்க, இப்ப நீங்க சரிங்க. பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில சிதறு முதல்கள் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஆமா, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆர்ஐபி. ஆமா, ஆமா, இந்த அழிவு எது வந்தாலும் அவங்க உடம்பு ஒண்ணுமே ஆகாது. ஆமா, ஆமா, அத வந்து ஆமா, இயற்கையே பாதுகாப்பா வச்சுக்கிடும். ஆமா. ம், சோ அதுக்கப்புறம் ம், அவர்கள் எழுப்பப்படுவார்கள்னு இருக்கு பைபிள்ல. ம், எட்டாம் ம், தேதி ம். எழுப்பப்பட்டு ஆமா, ஆமா. அப்புறம் நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்குன்றது சர்வ வேதமும் ஒத்துக்குது. இருக்கு. ஆமா, ஆமா. So இது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போற விஷயம் தான். இதுக்கு பைபிளும் ம், சாட்சி, ம், வடலூர் வள்ளல் பிரான் சாட்சி, சர்வாகம கிரந்தம் சாட்சி, ம், குரான்ல சாட்சி இருக்கு எல்லாத்துக்கும். ம், 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 இதை ம், நம்ம ம், படிச்சு பார்க்கும்போது ஓகே அப்படின்னு அக்செப்ட் ம், 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 ம். புரியுற மாதிரி கேட்கலாம். கரெக்டா புரியுது. ஆ, ஏன்னா ஒரு விதை விதைச்சோம்னா அதுல இருந்து ஒரு இது முளைக்கும் கரெக்ட். அப்படிங்கிறது தானே. விளைச்சல் அதுக்குதான் வரும். எனக்கு வந்து நாங்க விதைக்கப்பட்டோம்னா எங்க முளைப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாம் அழிஞ்சிருது. நாங்க எங்க ஆ, முளைப்போம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. அது எல்லாம் கரெக்டுண்ணா. அழிஞ்சிருதுன்னு சொல்றோம்ல. ஆ, புத்த பகவான் தீர்க்கதரிசனத்துல தென்னிந்தியால ஒரு சிறு திட்டு மட்டும் அழியாதுன்னு இருக்கு. ஓ, சரிங்கண்ணா. ஆ, இவ்வளவு ஆ, அண்ட ஆ, சராசமும் அழியக்கூடிய காலகட்டத்துல ஆ. தென்னிந்தியால ஒரு சிறு திட்டு, ஒரு சின்ன ம், 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 அங்கதான் அந்த வித்துக்கள் எல்லாம் இருக்கும் ம், 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 ம். அப்படின்னு அந்த அந்த தீர்க்க தரிசனம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொன்ன சரிங்க. அதை படிச்சா ம். நமக்கு புரியும். ஆ, சரிங்கண்ணா, அதெல்லாம் சரிங்கண்ணா. அடுத்து நன்றி. வருங்க. நன்றி. நமஸ்காரம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. மிக்க மகிழ்ச்சி. ம். பாகம் 12 நிறைவு செய்து கொள்ளலாம் எம்பெருமானின் பெருங்கருணையால். பாகம் 13 நாளை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அழைப்பு உங்களை வந்து அடையும். இதற்கிடையில் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இல்லை அந்த அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. மிக்க நன்றி. ஆம், பாகம் 13 மீண்டும் சந்திப்போம். அனைவரும் இணைந்திருங்கள். இன்னும் மேலும் பல அதிசயமான தகவல் நமக்கு காத்திருக்கிறது. அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். தெய்வத்திற்கு நன்றி. ஆனால் தோத்திரப்படும். ஆதி துணை மௌன மாமணி மாடத்துள் ஏறவோ லவண மணி மந்திர ஔஷதம் கொல்லவோ கவனம் பாயும் கூலிகை கட்டேறவோ கவனம் பாயும் கூலிகை கட்டேறவோ நவமணிபதி நாயகன் காப்பிதே பார்க்கும் ஞான கடல் வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவி பிணி திக்கவும்
யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவோ, யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவோ, மார்க்கநாதரின் மாமூரை ஈடிதே. தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி, வணக்கம். தெய்வத்திற்கு நன்றி.